கலைமாமணி பிலிம் நியூஸ் ஆனந்த். அவர் வந்து தமிழ் வளர்ச்சி இப்பொழுது மாண்புமிகு ஒரு நிமிடம் கவனிங்கள், நம்ம ஸ்டாப் பேச வேண்டாம். அமைச்சர் அவர்கள் உங்களை தேடி உங்களுடைய இடத்திற்கே வந்து பொன்னாடை அணிவிப்பார்கள். இல்ல அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியா தெய்வமே திருப்போரூர் மாமுருகா, நீதி பிழைக்கின்றவாறு நீயே பேசு.
மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கடப்போன் மகமது நபிக்கு மறையருள் தந்து இயேசுவின் தந்தை என உலகத்து மதத்தினரால் உணர்ந்தும் உணராமலும் பல வகையாக பரவி கிடக்கும் பரம்பொருள் ஒன்றே. கதிர்வெடுத்த பிழம் 2020 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் மற்றும் புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருதுகளை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகத்தினையும் மலர்கொத்தினையும் வழங்கி வரவேற்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் மலர்கொத்தினை வழங்கி வரவேற்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் விழாவில் இணைவோர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடுத்துறை அவர்களும், அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அவர்களும், ஆணையர் கலை பண்பாட்டு இயக்கம் அவர்களும், உறுப்பினர் செயலர் இயல் இசை நாடகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மலர் கொத்தினை வழங்கி வரவேற்கிறார்கள். சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு விக்ரம் கபூர் IAS அவர்களை மற்றும் அறநிலையங்கள் துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் மற்றும் 2020 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் 5 சவரன் போர்ப்பதக்கமாக 128 சிறந்து விளங்கும் தலா ஒரு பெண் கலைஞர் என 6 மூத்த கலைஞர்களுக்கு 5 சவரன் போர்ப்பதக்கமாகவும், அகில இந்திய அளவில் இயல், இசை, நாட்டியம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு பாரதி, MS சுபலட்சுமி மற்றும் பாலசரஸ்வதி பெயரில் தலா 1,00,000 ரூபாய் நிதியுடன் சிறப்பு சான்றிதழ் 6 கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருது பெற்று பழம்பெரும் சுழல்களையும் வழங்கப்பட உள்ளது. விருது பெறும் அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பில் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விருதுகளையும் வழங்கி கலைஞர்களை சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. முதலாவதாக நூல் ஆசிரியர் திரு தே முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விருதினை பெறும் விருதாளருக்கு 5 சவரன் எடை உள்ள பொற்பதக்கம் மற்றும் நற்சான்றிதழை வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக மருத்துவ நூல் ஆசிரியர் மருத்துவர் வே சத்யநாராயணன் அவர்கள். அடுத்ததாக பியானோ திரு அனில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அடுத்ததாக குரலிசைகள். குரலிசை திரு சிக்கில். அடுத்ததாக வயலின் அக்கறை சகோதரிகள் திருமதி எஸ் ஸ்வர்ணலதா. அடுத்ததாக மிருதங்கம் திரு எஸ். அடுத்ததாக நாதஸ்வரம் திரு TST செல்வரத்தினம் அவர்கள்.
அடுத்ததாக தவில் திருநாகேஸ்வரம் திரு TR சுப்பிரமணியன். அடுத்ததாக மெல்லிசை திரு ஜாலி ஆப்ரஹாம் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இசை ஒளிப்பதிவாளர் திரு சாய். அடுத்ததாக குரல் இசை திரு R அபிஷேக் ரகுராம் சென்னை. அடுத்ததாக நாடக நடிகர் திரு மாவி முத்து. அடுத்ததாக நாடக ஆசிரியர் திரு T ராஜேந்திரன். அடுத்ததாக நாடக நடிகர் திரு K ரமேஷ் என்கின்ற அப்பா ரமேஷ். அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியர் திரு மதுரை ரா முரளிதரன் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியர் திருமதி மாயா சியாம் சுந்தர் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியர் திருமதி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திருமதி தூமு ஸ்ரீதேவி அவர்கள். அடுத்ததாக தெருக்கூத்து திரு ஆறுமுகம் அவர்கள். அடுத்ததாக வில்லிசை திருமதி SP முத்துலட்சுமி அவர்கள். அடுத்ததாக பம்பை கலைஞர் திரு மு மஞ்சுநாதன் அவர்கள். அடுத்ததாக தோல்பாவை கூத்து திரு R முத்துக்குமார் அவர்கள். அடுத்ததாக நையாண்டி மேல நாதஸ்வரம் திரு. அடுத்ததாக வள்ளி கும்மி ஒயிலாட்டம் திரு மா பத்திரப்பன் அவர்கள். அடுத்ததாக தெம்மாங்கு பாடகர் திரு K தங்கவேலு. அடுத்ததாக விகடம் திரு ப சந்திரமோகன் அவர்கள். அடுத்ததாக மரக்கால் ஆட்டம் திரு R மோகன் அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகர் திரு KS கிருஷ்ணப்பா அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகர் திரு PS முத்துகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகை திருமதி MP ஜோதி அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகர் திரு ராமராஜன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் திரு லியாகத் அலி கான் அவர்கள். அடுத்ததாக நகைச்சுவை நடிகர் திரு யோகி பாபு அவர்கள். அடுத்ததாக நகைச்சுவை நடிகை திருமதி தேவதர்ஷினி அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இசையமைப்பாளர் திரு தினா அவர்கள்.
அடுத்ததாக திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் திரு காமகோடியன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு ஆர் ரகுநாத ரெட்டி அவர்கள். அடுத்ததாக பின்னணி பாடகர் திரு ஆனந்த் அவர்கள். அடுத்ததாக பின்னணி பாடகி திருமதி சுஜாதா அவர்கள். அடுத்ததாக தபேலா கலைஞர் திரு வி எஸ் பிரசாந்த் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி திரு எஸ் தானு அவர்கள். அடுத்ததாக திரைப்பட எடிட்டர் திரு ஆண்டனி அவர்கள். அடுத்ததாக திரைப்பட உடை அலங்காரம் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு தளபதி தினேஷ் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடன இயக்குனர் திரு சிவசங்கர் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு சிங்கார வேலு அவர்கள். அடுத்ததாக இயக்குனர் திரு மனோஜ்குமார் அவர்கள். அடுத்ததாக ஒப்பனை கலைஞர் திரு சண்முகம் அவர்கள். அடுத்ததாக சின்னத்திரை நடிகர் திரு நந்தகுமார் அவர்கள். அடுத்ததாக சின்னத்திரை நடிகை திருமதி சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள். அடுத்ததாக பன்னாட்டு கலை பரப்புனர் திரு கே என் ராமசாமி, பாரதிய வித்யா பவன். அடுத்ததாக பன்னாட்டு கலை பரப்புனர் திரு மா முரளி அவர்களின் சார்பாக திருமதி கல்யாணி முரளி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2020ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகளை தற்பொழுது வழங்கி சிறப்பிப்பார்கள். முதலாவதாக சமய சொற்பொழிவாளர் திரு திருச்சி கே கல்யாணராமன் அவர்கள். அடுத்ததாக கதாசிரியர் திரு தாமரை செந்தூர் பாண்டி அவர்கள். அடுத்ததாக நூல் ஆசிரியர் கவிஞர் பணப்பாக்கம் கே சுகுமார் அவர்கள். அடுத்ததாக பட்டிமன்றம் முனைவர் அரசு பரமேஸ்வரன் அவர்கள். அடுத்ததாக எழுத்தாளர் திரு எம் எஸ் பெருமாள் அவர்கள். அடுத்ததாக கடம் முனைவர் எஸ் கார்த்திக் அவர்கள். அடுத்ததாக ஹார்மோனியம் திரு வி ஜான்மோகன் அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் தஞ்சாவூர் திரு முருக பூபதி அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் திரு சாய்ராம் சுந்தரம் அவர்கள்.
அடுத்ததாக நாதஸ்வரம் வடுவூர் திரு SNR கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அடுத்ததாக தவில் திருப்பனந்தல் திரு S மாரிமுத்து அவர்கள். அடுத்ததாக கீபோர்ட் திரு MS மார்டின் அவர்கள். அடுத்ததாக தேவாரம் திரு ப சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள். அடுத்ததாக குரல் இசை திருமதி ரஞ்சனி என்ற திருமதி காயத்ரி அவர்கள். அடுத்ததாக சாக்ஸோபோன் திரு AG. அடுத்ததாக திரு AG கோவிந்தராசு அவர்கள். அடுத்ததாக குரல் இசை குமாரி SB உஷா அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் திரு TR சுந்தரேசன் அவர்கள். அடுத்ததாக வீணை திருமதி நிர்மலா ராஜசேகர் அவர்கள் சார்பாக தந்தை திரு V ஜானகிராமன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக வீணை திருமதி ஜெயலட்சுமி சேகர் அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகை திருமதி மங்களம் நடராஜன் அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகர் திரு ஜ பழனி அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகர் திரு பூவை மணி அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திரு A ஜனார்தனன் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திருமதி கவிதா சார்லஸ் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியை முனைவர் ஸ்ரீலதா வினோத் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திருமதி சா விஜயலட்சுமி பூபதி அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திருமதி அபர்ணா ரமேஷ் அவர்கள். அடுத்ததாக தெருக்கூத்து திரு தா கன்னியப்பன் அவர்கள். அடுத்ததாக கனியான் கூத்து திரு வ முத்துப்பெருமாள் அவர்கள். அடுத்ததாக கரகாட்டம் திருமதி ஆ பழனியம்மாள் அவர்கள். அடுத்ததாக தப்பாட்ட கலைஞர் திரு MSP தங்கவேல் அவர்கள். அடுத்ததாக பொய்க்கால் குதிரை திரு AMP நாகூர் கனி அவர்கள். அடுத்ததாக நையாண்டி மேல நாதஸ்வரம் வள்ளியூர் திரு MS ராசுகுட்டி அவர்கள். அடுத்ததாக கிராமிய பாடகர் திரு ஆ பழனியா பிள்ளை அவர்கள். அடுத்ததாக ஒயிலாட்டம் திரு மௌ தர்மராஜ் அவர்கள். அடுத்ததாக மரக்கால் ஆட்டம் திரு த கோவிந்தராஜ் அவர்கள். அடுத்ததாக
தெருக்கூத்து நாடகம் திரு ரா தண்டபாணி அவர்கள். அடுத்ததாக தெருக்கூத்து திரு டி.பி. துரை அவர்கள். அடுத்ததாக தெருக்கூத்து தாங்கள் திரு எம். சேகர் அவர்கள். அடுத்ததாக நாதஸ்வர இசை திரு என். கோதண்டராமன் அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகர் திரு வி. எம். முருகப்பா அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகை திருமதி கே.ஆர்.எம். இந்திரா அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகை திருமதி கே. தாரா காதர்கான் அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகர் திரு பிரசாந்த் வி. சி. ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகை செல்வி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். அடுத்ததாக நகைச்சுவை நடிகை திருமதி மதுமிதா அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இசையமைப்பாளர் திரு டி. இமான் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் முனைவர் ஐசரி கணேஷ் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட வசனகர்த்தா திரு வி. பிரபாகர் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடன இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்கள். அடுத்ததாக குணச்சித்திர நடிகை திருமதி சங்கீதா அவர்கள். அடுத்ததாக திரைப்பட பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட புகைப்பட கலைஞர் திரு சிற்றரசு அவர்கள். அடுத்ததாக திரைப்பட ஒப்பனை கலைஞர் திரு ஏ. சபரிகிரீசன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகர் இயக்குனர் திரு எஸ். வி. ரவி மரியா அவர்கள். அடுத்ததாக சின்னத்திரை நடிகை திருமதி நித்யா அவர்கள். அடுத்ததாக பண்பாட்டு கலை பரப்புனர் திரு ஒய். பிரபு ஸ்ரீ கிருஷ்ணகான சபா. அடுத்ததாக கலை பண்பாட்டு பரப்புனர் திரு ஜே. பாலசுப்ரமணியன் ஜே.பி. கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் ஜே.பி. ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள். சிறந்த கலை செய்து வரும் கலை மன்றங்களுக்கு கேடயமும் சான்றிதழும் தற்பொழுது வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழிசை சங்கம் பொள்ளாச்சி செயலாளர் திரு ஜி. பாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக
தமிழிசை சங்கம் ராஜமுத்தையா மன்றம் மதுரை பொருளாளர் திரு R.M. சோமசுந்தரம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறந்த நாடக குழுவாக தேர்வு செய்யப்பட்ட திருவண்ணாமலை சபரி நாடக குழுவினருக்கு சுழல் கேடயம் மற்றும் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது பெறும் முதுபெரும் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்குவார்கள். முதலாவதாக திருமதி ரத்தினகுமாரி கல்யாண சுந்தரம் குரல் இசை. அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அலுவலர்களுக்கும் மன்றத்தின் சார்பாக எங்களது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை பொதுமக்களிடையே கொண்டு சென்ற பேருதவி செய்யும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்தில் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் பணிவான நன்றியும் வணக்கம்.